இருந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே வந்து நம்ம புரோட்டா vlog பார்ப்போம் வாங்க. நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு 2 கிலோ மாவை போட்டு திடீர்னு புரோட்டா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ புரோட்டா வந்து வேறு லெவல் நல்லா வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹோட்டல் ஸ்டைல்லே போட்டாச்சு. புரோட்டா மடிச்சும் போட்டோம், அதே மாதிரி அந்த ரோல் பண்ணி போடுவோம், சுற்றி அதுவும் போட்டாச்சு. அந்த மாதிரி ஸோ ஆல் டைப் ஆஃப் புரோட்டா வந்து தட்டி போட்டோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்து மாவு வந்துருக்குன்னு. மாவு வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டாப்புல. ஸோ மாவு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு புரோட்டா போடுறதுக்கு. நல்ல ஒரு சாஃப்டான பரோட்டா, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சேம் அந்த ஃபீல் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பரோட்டா வித் சிக்கன் கிரேவி, வித்து சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி பல வகையான ஐட்டத்தை வச்சு ஃபுல் கட்டியாச்சு. ஸோ பரோட்டா கலரை பார்த்தால தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 தோசைக்கல் வரிசையாக வச்சு அடுக்கியாச்சு. 3 தோசைக்கல் வச்சு பரோட்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய சட்டி நிறையா பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வச்சு கட்டுன்னு கட்டி எடுத்தாச்சு எல்லாம் கூட்டமாக சேர்ந்து. இங்கே வந்து பரோட்டா கிடைக்கிது, ஆனால் இந்த மாதிரி ஊர் ஸ்டைல் பரோட்டா வீசி போட்டு அந்த மாதிரி கிடைக்கல. பரோட்டா நல்லா வீசி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சட்டி நிறைய பரோட்டா சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளால் ஒன்று எடுத்து போட்டுருக்காப்புல. அள்ளி கொட்டுங்கன்னு சொன்னோன்னா தூக்கி எல்லாத்தையும் அள்ளி எறிகிறாப்புல உள்ள. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இப்போ வந்து சாப்பிட்டோம். நல்லா சொஃப்ராலாம் விரித்து அதில் வந்து நல்லா எல்லாமே பிரித்து, எப்போ போனாலும் நம்ம பிச்சு பரோட்டாவை கடைக்கு போனாலும் சரி பிச்சு அதில் சால்னா ஊற்றி பரட்டி அடிக்கிறது நம்ம ஸ்டைல். ஸோ ரூமில் என்ன சொல்லுவா வேணும், ரூமில் வந்து எல்லாம் போட்டு பிச்சு, தம்பி தான் பிச்சுக்கிட்டு இருக்காப்புல பரோட்டாவை. பிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா கிரேவி வச்சுருக்கோம். கிரேவி எடுத்து ஊற்றியாச்சு. குக்கரில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக இதுதான் கிரேவி எங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும். ப்ளஸ் வந்து நம்ம அந்த சிக்கன் ஃப்ரை வேறு செஞ்சுருந்தோம் தனியாக, பெப்பர் சிக்கன் கூட சொல்லிக்கலாம். அதுவும் வேறு லெவலில் பரோட்டாவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதுதான் அந்த பெப்பர் சிக்கன். பாருங்கள் எவ்வளோ புகை போகுதுன்னு. இப்போ தான் ரெடியாகி எடுத்துகிட்டு கொண்டு வரோம், சட்டியிலேருந்து இறக்குறோம் கீழே. பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. இதுதான் அந்த பெப்பர் சிக்கன். ஹோம் ஸ்டைல் தான், நம்ம வந்து வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா வேறு லெவலில் செஞ்சுருந்தோம். பரோட்டாவுக்கு இது செம்ம ஆப்டாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொத்து பரோட்டா வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொத்து பரோட்டா அப்லோட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வச்சு ஃபுல் கட்டியாச்சு, எந்திரிக்கவே முடியல, அந்தளவுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சாப்பிட்ற இடத்துல சாஞ்சாச்சு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சில் இருந்துச்சு, நம்ம செஃப் தாமு சொல்கிற மாதிரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on next video. bye bye, see you.